ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் குடும்பமாக சேர்ந்து பூக்கட்டை இறங்கிட்டாங்க. ஆடா எங்கள் அப்பா பார்க்க நல்லா தான் இருக்குது. கோலாகலமாக எல்லாரும் சேர்ந்து பூக்கட்டிகிட்டு இருக்கும்போது சரி சாப்பிட என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி கடையில் போய் மாவெல்லாம் வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னோடனே மனோஜ் போகக்கூடாதான். ஆனாலும் நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சொன்னோடனே நம்ம மனோஜ் கிளம்பி போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லைங்க, சரி எல்லாருக்குமே கிச்சடி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கிச்சடியா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியும் மனோஜ்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பரவாயில்லன்னு எல்லாருக்கும் இவங்க கிச்சடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆர்டர் பண்ணலையேன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம ரவி வந்து கிச்சடி செஞ்சதில் வாசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிச்சடி எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஓஹோ ஆஹோன்னு பாராட்டுறாங்க. பாராட்டினது மட்டும் இல்லைங்க, நம்ம ரவி வந்து நல்லவர் கொஞ்சம், அதனால் நம்ம ரோகிணிக்கும் நம்ம மனோஜுக்கும் சேர்த்து தாங்க செஞ்சாங்க. இது தெரியாமல் 2 பேரும் உருண்டை கட்டி வாங்கி திருடி தின்ன ஃபேமிலி ஆட்டுக்கு. அதனால் ஒளிஞ்சு நின்று 2 பேரும் திருடி திங்கிறாங்க. அதாவது மனோஜ் ஃபஸ்ட்டு, ரோகிணி ஃபஸ்ட்டு தின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் போகிறாங்க. 2 பேரும் மாற்றி ஊட்டியோட இதை பார்த்த முத்து சரின்னு சொல்லிட்டு எதுவும் கலாட்டா பண்ணாமல் தண்ணியை மட்டும் வச்சுட்டு வராரு. இது சூப்பராக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் கிச்சடி வேற லெவலில் செஞ்சிடப்பான்னு சொல்லிட்டு சீதா பாராட்டி கையை கொடுத்தா அதை சந்தேகப்படுறாங்க. நம்ம விஜயா கூட்டு போய் ஸ்ருதி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸ்ருதி வெளியே வந்து பளிச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டாங்க. உடனே யாருக்கும் சந்தேகம் வரல. உங்களுக்கு மட்டும் தான் அப்படி தோணுமான்னு சொல்லிட்டு ரவியிலேருந்து நம்ம அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயாவை திட்டினது மட்டும் இல்லைங்க, நம்ம மீனா சொல்லிட்டாங்க என் தங்கச்சியை குறை சொல்கிறதுலே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சேர்ந்து ஏன் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்க, ஏன் உங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. முத்து உடனே இவங்களை பற்றி தெரியாதா, எல்லாரும் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கட்டின பூ வந்து கடத்த பிளான் பண்ணுறாங்க. ஆஹா இது எங்கேயோ கேள்விப்பட்ட கதமாக இருக்குது, ஒரே சீரியலில் பிட் அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.